வாய்ஸ். கோவையில் விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் அறிமுகம் செய்து வைத்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட். கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கீரைக்கடை.com கீரை வகைகளை புது வடிவில் ஆரோக்கியம் குறையாமல் சூப், பிஸ்கெட்ஸ் போன்ற பல்வேறு வகை உணவுப் பொருட்களாக தயாரித்து பொதுமக்களிடையே மிகவும் பிரபலமடைந்துள்ளது. இந்நிறுவனம் அதன் புதிய தயாரிப்பான சாமந்திப்பூ தேநீர், சங்குப்பூ டீ, செம்பருத்தி பூ டீ என 3 விதமான தேநீர் வகைகளான ஹெர்பல் டீ ட்விஸ்ட் புதிய தயாரிப்பை விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த புது தயாரிப்பு குறித்து கீரைக்கடை.com நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். கீரைக்கடை.com CEO அண்ட் ஃபவுண்டர் நான் ஸ்ரீராம் பிரசாத். கீரைக்கடை.comல நிறைய ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹெர்பல் டிப் சூப்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது மலர் மருத்துவம். இது 3 வகையான ஃப்ளவர் பட்ஸை ட்ரை பண்ணி அதெல்லாம் டீ கொடுக்குறோம். நம்ம கேமமைல் டீ ஃபார் குட் ஸ்லீப். யாருக்கு நல்லா தூக்கம் இல்லையோ கேமமைல் ஸ்லீப் எடுத்துக்கலாம். இட் இஸ் அ குட் மசில் ரிலாக்ஸன்ட். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் ப்ளூ பீ. ப்ளூ பீ சங்குப்பூ. நம்ம ஊரில் இருக்க சங்குப்பூ தான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வளர்த்து அதை ஷேட் ட்ரை பண்ணி அதை ஹேண்ட் பிக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில் தரோம். ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் டீ மாதிரி பாயில் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூ டீ கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்ற போது நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட்ஸை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அங்கே உள்ளே இருக்க குவாசெட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் ப்ளூ பீயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் ஹைபிஸ்கஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செம்பருத்தி பூ காலங்காலமாக 100 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் வராங்க, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து. இதை மக்கள் மறந்துட்டாங்க. இப்போ திருப்பி அவங்கள நினைவூட்டும் வகையில் கீரைக்கடை.com திருப்பி செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு அதுவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி அதில் ஷேட் ட்ரை பண்ணி ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். அதில் பாலிஃபினால் அப்படின்ற காம்பவுண்ட் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது. இதை நம்ம ஹாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு யூ கேன் ஈவன் ஹேட் ஹனி ஆட் பண்ணி உள்ளே குடிக்கும் போது மக்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கீரைக்கடை ஃபார்முலாவில் இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. டீ காஃபி பழக்கம் இருக்கவங்க டீ காஃபியும் எடுத்துக்கலாம். அது போக ஒரு வேளையாவது இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஹெல்த்தில் ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான். இது நான் உட்காந்து திருப்பி ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது, ப்ரீ ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஹெர்பல் டீ ட்விஸ்ட்.comன்ற வெப்சைட்டில் இருக்குது. த்ரூ அவுட் பேன் இண்டியா அக்ராஸ் 25,000 பின்கோட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி 1 to 2 days மேக்ஸிமம் அக்ராஸ் பேன் இண்டியா எல்லாம் டெலிவரி இருக்குது. இதுக்கு நம்ம டைரக்ட் டு கன்சியூமர்ஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கன்சியூமர்ஸ் என்ன குறைகள் சொன்னாலும் இல்லை என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை இமீடியட்டாக எடுத்து அதை R&D பண்ணி திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டைரக்ட் கன்சியூமர்ஸ் ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காக இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மக்கள் ரீச் பண்ணுற வைக்கிற ஸ்ட்ராட்டஜியே அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாமல் 4 பேர்த்த சொல்லணும், அவங்க சொல்லி அதை பரப்புறதா ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு. கீரைக்கடை அப்படிதான் சார். நம்மளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன், அவங்க சாப்பிட்டு அவங்க நண்பர்களுக்கு சொல்கிறாங்க. அது அப்படியே இதாக இருக்குதான். நிச்சயமாக எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம லைஃப் டைம் வரைக்கும் நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம். மறுபடியும் மருத்துவர் கு. சேவராமன்லேருந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காஃபி டீங்கிறது பால் இல்லாமல் சாப்பிட்றது தான் காஃபி டீங்கிறாங்க. ஆமாம், அந்த இஞ்சி டீ மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் இல்லை, எதுவும் இல்லைம்பாரு இந்த சிவராமன். அதாவது ஒரு டீயை எப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி கொடுமைப்படுத்தி அதை சந்தோஷமாக குடிக்கிற ஒரே எண்ணம் நம்ம எண்ணம் தான் பாரு. அதை எல்லாம் நசுக்கி போட்டு இன்னும் சோம்பு பட்டார மாதிரி கடுகு தான் தாளிச்சு கொட்டல நம்மால். இது எல்லாம் பண்ணிட்டான் டீயில். இப்போ டெய்லி 2 ஸ்பூன் சுகர் ஆட் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்மளே அறியாமல் அது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா. டயபெட்டிக் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஆப்ஷனல் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு சுகர் தேவை கிடையாது. இதில் நம்ம பிளைனாக கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒருவேளை குழந்தைங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் தான் இவர் எனக்கு சொன்னது சந்தோஷமா இருந்தது. கோல்டாகவும் இது குடிக்கலான்னு சொன்னது சந்தோஷமா இருந்தது நமக்கு. எல்லா துறையிலும் ஆமாண்ணே, சும்மா இருந்தானே மன அழுத்தமாக இருக்கான். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் மன அழுத்தம் இல்லைனாலும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்மால் தான் ஒன்றுமே இல்லை. என்னண்ணே வாழ்க்கையில் மன அழுத்தம் சொல்லுங்க. எதுவுமே நடந்தது எதுவும் மாற்ற முடியாதுண்ணே. கரெக்டா? நடக்க போகிறதுல கவனமாக இருங்க, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நான் என் லைஃப்பை அப்படி தான் எடுத்துக்கிறேன். யார் ஏமாத்திட்டு போனாலும் நன்றி சொல்கிறேன். சரி, இனிமேல் அவன்கிட்ட கவனமாக இருப்போம். அவனோட புத்திசாலித்தனமாக ஏமாத்துறான். அப்போ அவன் அறிவை ரசிச்சுட்டு நாம போயிட வேண்டியதான்.
சிம்பிளா எடுத்துக்க வேண்டியது. ஆமா, அதாவது சில இது வந்து ஓன் கல்டிவேஷன்ல இருக்கு, சில இது வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து நாங்க டைப் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில இன்குபேட்டியா இருக்கனால 1500 ஃபார்மர்ஸ்க்கு மேல நம்ம டைப் பண்ணியிருக்கனால ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சீட்ஸ் கொடுத்துருவோம். க்ரோயிங் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்படியே கம்ப்ளீட்டா பை பேக் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் பேக் பண்ணி கொடுத்துரும். இல்ல சார், இதெல்லாம் வந்து உரமே போட தேவையில்லை. இயற்கையாவே இது இயற்கையான விஷயம். அது ஒரு ட்ரிங்க் ஒரு காஃபி வெளியே குடிச்சீங்கன்னா ரோட்டு கடையில குடிச்சா காஃபி எவ்வளவு நண்பா? 20 ரூபா. இப்ப நம்ம ஓரளவு டீசென்டான ஒரு டீ காஃபி குடிக்கிறதா இருந்தா இது ஒரு சர்விங் கலந்து பண்ணீங்கன்னா ஒரு 15 ரூபா, அவ்வளவுதான். அவர் சொல்ற மாதிரி அண்ணன் கேட்டார்ல, டிப்பா இல்லாம இருந்தா இதா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் போட்டாங்கன்னா 30 வரும். 20 ரூபா தான் வரும் நண்பா அதிகபட்சம் ஒரு கப் ஒரு சர்விங். அந்த மாதிரி நீங்க எக்ஸஸ் ஆகும் நீங்க எடுத்தீங்கன்னாலும் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஆகாம போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கப் அளவு ரெகுலர் எடுத்தா நல்லது. ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு, அது ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியா மக்கள் இப்போ பேசுறது வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. இது ஹைபிரிட் சீஸே கிடையாது சார். அது செம்பருத்தி ஹைபிரிட் சீஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்க நாட்டு விதைகள் தான் உங்களுக்கு. அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகிக்கோ. அதுவே நம்ம பண்ணோம் ரீப்ரொடியூஸ் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. அதோட கெப்பாசிட்டியை வந்து அதை இருக்க சீட்ஸ் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் போகும். 1500 ஃபார்மர்ஸ் நெட்வொர்க் இருக்கு. நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம கெப்பாசிட்டி டிமாண்டை பொறுத்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்த மாசம் இன்னொரு ஏரியால இருக்க 100 பேர் யூஸ் பண்ணுவோம். ஃபுட்டில்ஸ்ல இருக்க மலை அடிவாரத்துல இருக்க விவசாயி ஒரு 100 பேர் அவங்கள யூஸ் பண்ணி அங்கிருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி உங்கள் அனைவருக்கும் கேள்விக்கும். கோவை வாய்ஸ்.